ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரீஸ்ல சம்டைம்ஸ்ங்கிற அட்வர்பை பயன்படுத்தி எப்படி சென்டென்சஸை உருவாக்குறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சம்டைம்ஸ்னா என்ன, அதனுடைய மீனிங் என்ன, அதை எப்படி சென்டென்சஸில் வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சம்டைம்ஸுக்கு என்ன மீனிங் அப்படின்னா சில நேரங்களில், சில சமயத்தில் அப்படின்னு அர்த்தம். ஒரு சில சமயத்தில், சில நேரங்களில் நான் அதை செய்வேன், சில சமயத்தில் நான் அந்த வேலையை பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்காக பயன்படுத்துறது தான் சம்டைம்ஸ். அதுக்காக பயன்படுத்துறது தான் சம்டைம்ஸ். சென்டென்ஸில் பாருங்க, ஐ சம்டைம்ஸ் கோ டு த ஜிம் ஆஃப்டர் த ஒர்க். ஐ சம்டைம்ஸ் கோ டு த ஜிம் அப்படின்னா நான் ஜிம்முக்கு ஒரு சில சமயத்தில் போவேன். எப்போ போவோம்னா ஆஃப்டர் த ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம், என்னுடைய வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சில நேரங்களில் நான் ஜிம்முக்கு போற பழக்கம் உண்டு. அதான் சம்டைம்ஸ். தே சம்டைம்ஸ் பிளே கிரிக்கெட். அவங்க, தேனா அவர்கள், அவர்கள் இல்லைன்னா அவங்க சில சமயத்துல கிரிக்கெட் விளையாடுவாங்க. எப்பவுமே கிரிக்கெட் விளையாட மாட்டாங்க, சில சமயத்துல சில நேரங்கள்ல அவங்க கிரிக்கெட் விளையாடுவார்கள். You sometimes read the novels during your leisure hours. Leisure அப்படின்னா ஓய்வு. நீ ஃப்ரீயா இருக்கிற சமயத்துல சில நேரங்கள்ல என்ன பண்ற, நாவல் படிக்கிற பழக்கம் உனக்கு இருக்கு. சில சமயத்துல படிக்கிற, எப்ப ஃப்ரீயா இருக்கிறப்ப, ஃப்ரீ ஹவர்ஸ், அதான் லெசர் ஹவர்ஸ். Sometimes I take the bus to work. நான் வேலைக்கு சில சமயத்துல பஸ்ல போவேன். வழக்கமா வண்டியில போவேன், பைக்ல போவேன். இப்போ சில சமயத்துல மட்டும் நான் என்ன பண்ணுவேன், பஸ்ல வந்து ஒர்க்குக்கு போவேன் அப்படின்னு அர்த்தம். we all make mistakes sometimes. we all அப்படின்னா நம்ம எல்லோரும், we all அப்படின்னா நம் எல்லோரும். make mistakes sometimes, சில சமயத்துல இல்ல சில நேரங்களில் நம்ம எல்லாருமே தவறு பண்ற பழக்கம் உண்டு. நம்ம எல்லாருமே தவறு பண்றோம் அப்படின்னு அர்த்தம். sometimes we go out to eat. வீணா நாங்கள், சில நேரங்களில் நாங்க வெளியில சாப்பிட போவோம். அதாவது வீட்டுல சமைக்கிறதுல வெளியில போய் கடைகள்ல சாப்பிட்டு வந்துருவோம் அப்படின்னு அர்த்தம். his jokes are funny. his jokesனா அவனுடைய ஜோக்ஸ், அவனுடைய ஜோக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபன்னியா தான் இருக்கும், கொஞ்சம் கேளிக்கையா இருக்கும், சிரிப்பு விடுற மாதிரி இருக்கும். பட் சம்டைம்ஸ், ஆனா சில நேரங்களில் he goes too far. ரொம்ப பண்ணிடுவான், ரொம்ப ஃபன்னியா இருக்கும். அதான் டூ ஃபார், டூனா ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்றது. he sometimes speaks lie. ஹீனா அவன், அவன் சில நேரங்களில் பொய் பேசுற பழக்கம் உண்டு. சில நேரங்கள்ல பொய் பேசுவான், எப்பவுமே பொய் பேச மாட்டான், சில சமயத்துல அவன் பொய் பேசுவான் அப்படின்னு சொல்லலாம். she works 9 hours a day. அந்த பொண்ணு ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் வேலை செய்கிறாள். 9 hours a day. ஒரு நாளைக்கு அந்த பொண்ணு 9 மணி நேரம் வேலை செய்கிறாள். sometimes more than that. ஒரு சில நேரங்களில், ஒரு சில சமயத்துல 9 மணியும் தாண்டி 10 மணி 11 மணி வரைக்கும் வேலை செய்வா அப்படின்னு சொல்றாங்க. the dog sometimes plays with the children. இந்த நாய் சில நேரங்களில் இல்லைன்னா சில சமயங்களில் குழந்தைகளுடன் விளையாடுகிறது. அப்போ இந்த he she it இவங்க தேர்ட் பர்சன் சிங்குலர். he she it இவங்க யாருன்னா தேர்ட் பர்சன் சிங்குலர். ஹீனா அவன், ஷீனா அவள், இட்டுனா நான் லிவிங் திங்ஸ், அது இது. அனிமல்ஸும் இட்டுல தான் வருவாங்க. ஸோ இவங்க சிங்குலர், இவங்களுக்கு வேர்போட எஸ் ஆட் பண்ணும். அதனாலதான் ஸ்பீக்குக்கு பக்கத்துல ஸ்பீக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம், ஒர்க்குக்கு பக்கத்துல ஒர்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம், பிளேக்கு பக்கத்துல பிளேஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஒருவேளை வேர்பு ஓவுல முடிஞ்சா கோ, ஓவுல முடிஞ்சா இஎஸ் ஆட் பண்ணுவோம், கோஸ் அப்படின்னு ஆட் பண்ணுவோம். ஸோ இது ப்ரெசன்ட் டென்ஸ்ல பயன்படுத்தக்கூடியது. வேர்பு, அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும் வேர்போட எஸ் இல்லைனா இஎஸ் போடணும். நார்மலா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸுக்கு வெறும் வேர்பை மட்டும் அப்ளை பண்ணா போதும். ஸோ இதுதான் சம்டைம்ஸ். சம்டைம்ஸ்னா சில நேரங்களில், சில சமயங்களில் அந்த வேலை நடக்கிறது, அந்த செயல் நடக்கிறது, இந்த ஆக்ஷன் நடக்கிறது அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம இதை பயன்படுத்துறோம். சம்டைம்ஸை பயன்படுத்தி எப்படி சென்டென்சஸை உருவாக்குறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.